வணக்கம், வெல்கம் டு மை டெய்லி ஸ்வீட். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, காரக்குழம்பு தான் பண்ண போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன தேவைங்கிறத சொல்லிடுறேன். வத்த மிளகா ஒரு 6 வத்த மிளகா, கொத்தமல்லி வர 1 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், அப்புறம் தேங்காய் 1 இன்ச்சுக்கு ஒரு 7-8 பல் எடுத்துக்கணும். இதுக்கு ஃபஸ்ட்டு வறுக்க போகிறோம். இப்போ சொன்ன சாமான்கள்லாம் ஒன்றா இது கடாயை ஆன் பண்ணிட்டு 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நல்லெண்ணெயில் ஃபஸ்ட்டு சூடான உடனே கடலைப்பருப்பு, அப்புறம் தனியா, நெக்ஸ்ட்டு ஜீரகம், சோம்பு, அப்புறம் வத்த மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா பரட்டுக்கணும். நல்லா வறுத்ததெல்லாம் எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அப்புறம் இந்த தேங்காய் பீஸாக நறுக்கி வச்சுக்கோம் இல்லையா, அதை கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஆகிடுது. இதையும் அதோடையே சேர்த்து போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 4-5 சின்ன வெங்காயம், அப்புறம் ஒரு தக்காளி, சின்ன ஸ்மால் சைஸ் போகிறோம். அதையும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கணும். அவ்வளோதான் ஆகிடுது. அதையும் இந்த வறுத்ததோடையே சேர்த்து போட்டுக்கணும். இப்போ இதெல்லாம் சேர்த்து பேஸ்டாட்டம் அரைக்கணும். இப்போ இதுக்கு போடுறதுக்கு சுண்டைக்காய் வத்தல் வறுத்துக்க போகிறோம். அதுக்கு சும்மா துளியூண்டு ஒரு டீஸ்பூன் கிட்ட நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு 7-8 சுண்டை வத்தல் கொஞ்சம் நல்லா வறுத்துக்கணும், இல்லாட்டா கசப்பாக இருக்கும். நல்லா வறுத்துட்டேன்னா அது நல்லாயிருக்கும். இப்போது இந்த சுண்டை வத்தல் நல்லா வறுபட்டுருத்து எடுத்து விடலாம் தனியாக. கடாயை எடுத்துட்டு எண்ணெய் விட்டுக்கணும். நல்லெண்ணெய் தான் விட்டுக்கணும். நல்லெண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் விட்டுருக்கேன். ஏன்னா இந்த வத்த குழம்பு காரக்குழம்பு இதுக்கெல்லாம் கொஞ்சம் எண்ணெய் நிறையா விட்டுண்டேல் தான் டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் காயட்டும். 1 ஸ்பூன் கடுகு, துளியோண்டு வெந்தயம் கொஞ்சமாக போட்டால் போதும். கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, ஒரு சின்ன ஸ்பூனில் தான் உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, பூண்டு ஒரு 5-6 பல், பெருசாக இருக்கிறதுனால 5-6 பல் போட்டுருக்கேன். பூண்டு பொரிஞ்சோடனே சின்ன வெங்காயம், அது ஒரு 7-8 இருக்கும். நீங்கள் இது தேவைக்கேற்ப எவ்வளோ வேணால் போட்டுருங்க. இப்போ குழம்பு குவான்டிட்டிக்கு தகுந்தாப்புல இது போட்டுக்கணும். இப்போது இந்த வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுத்து. நெக்ஸ்ட்டு முருங்கைக்காய், அதுவும் ஒரு 7 பீஸ் போட்டிருக்கேன். இப்போது மேலே போடுறதுக்கு ஒரு தக்காளி சின்னதாக நறுக்கி வச்சுருந்தேன். இப்போது புளி ஜலம் விடணும். அதுக்கு நான் சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டுருக்கேன். இந்த கிண்ணத்தில் 1 கிண்ணம் புளி கரைசல் எடுத்து விட்டுண்டா போகிறோம். ஏன்னா தக்காளி வேறு நம்ம 2 தக்காளி யூஸ் பண்ணியிருக்கோம், மீடியம் சைஸு. இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டால் போகிறோம். ஒரு பிஞ்சு மஞ்சப்பொடி. இது நம்ம வறுத்தோம்லையே அதெல்லாம் சேர்த்து பேஸ்டாட்டம் அரைச்சாச்சு. இப்போ இதில் போட்டுற வேண்டியதான். இது பாதி நல்லா கொதிச்சுடுத்து. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்ச சுண்டைக்காயை அதில் போட்டுறணும். இப்போ துளியூண்டு வெல்லம், அந்த புளிப்பு உரப்பு எல்லாம் சேர்த்து சரி கட்டுறதுக்கோசரம் வெல்லம் கொஞ்சம். அவ்வளோதான், நம்ம ஹோட்டல் ஸ்டைல் காரக்குழம்பு ரெடி ஆகிடுது. மேலே 2 கருவேப்பிலையை போட்டு இறக்கிட வேண்டியதான். நல்லா கெட்டியாக சூப்பராக இருக்குது பாருங்கள். பண்ணி பாருங்கள், டேஸ்ட் பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.